ஒரு வழியாக ரொம்ப நாள் கழிச்சு இந்தியன் டீமுக்கு மேட்ச் வரப்போகுது. அதுலேயும் ஒரு சிறப்பான விஷயமா டெஸ்ட் மேட்சாக வரப்போகுது. ஒரு நாள் விட்டதை வந்து 5 நாளாக உட்காந்து பார்க்கலாம். என்ன 5 நாள் நடக்குமாங்கிறது தான் தெரியல. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சென்னையில் வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஸ்குவாடை வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் துலீப் டிராஃபி நடந்துட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி மேபி அடுத்த மேட்ச்க்கான ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா வந்து அனௌன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கே துலீப் டிராஃபில இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துருக்கு. ஸோ கன்ஃபார்ம் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஸோ அந்த ஒரு யங் இந்தியாவை நோக்கி போவாங்க. அதான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரீனில் இருக்கும், அப்படியே பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா வந்து ஆகாஷ் தீப் யாஸ்தையில பாத்தீங்கன்னா உள்ள வந்திருக்காங்க. விராட் கோலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரும் வந்து பேக் ஆகுறாரு. சஃப்ராஸ் கானும் துருஜுலும் பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் சீரியஸ்ல இருந்து அப்படியே அவங்க கண்டினியூ வராங்க. ஸோ மற்றபடி பெருசாக எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்தியாவில் தான் அதுவும் சென்னையில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறனால கன்ஃபார்ம் 2 சீமர்ஸ்ல தான் போவாங்க, பும்ரா தென் சிராஜ். ஸோ மற்றபடி பிளேயிங் லெவலில் பெருசாக நம்ம ஓரளவுக்கு நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு உங்களோட பிளேயிங் லெவலில் கீழே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. பட் ஒரு சைடில் ஸ்ட்ராங் பிளேயிங் லெவல் அப்படின்னு நம்ம சொன்னால் ஒரு பக்கத்தில் அந்த சான்சஸும் பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவும் நடக்கும். அது அவுட் ஆஃப் சிலபஸ்.